ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். நமது ஜோதிட சொந்தங்களுக்கு எளியவனின் பதிவான வழக்கங்கள். இப்பதிவானது ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டு ஜோதிடத்தை பயிர இருக்கும் மெய்யன்பர்களுக்கு பதிவான முறைகளை வழங்கிக் கொண்டு இருக்கின்றேன். இன்றைய தினம் நட்சத்திரங்களில் முழுமையான நட்சத்திரங்கள் எவை என்றும் உடைபெற்ற நட்சத்திரங்கள் எவை என்றும் நாம் பார்த்து அறியலாம். நமக்கு ஒரு ஐயம் ஏற்படலாம். நட்சத்திரங்களில் கூட உடைபெற்ற நட்சத்திரம் இருக்குமா? எல்லா நட்சத்திரங்களும் முழுமை பெற்ற நட்சத்திரங்கள் தானே. அப்படி இருக்க உடைபெற்ற நட்சத்திரங்கள் என்று கூறுகிறாரே, இது எந்த அடிப்படையில் கூறுகிறார் என்று உங்களுக்கு தோன்றலாம். நம்முடைய முன்னோர்கள் ராசி சக்கரத்தில் நட்சத்திரங்களில் முழுமையான நட்சத்திரங்கள் என்றும் உடைபெற்ற நட்சத்திரங்கள் என்றும் அந்த ராசி சக்கரத்திலே அமைத்திருக்கிறார்கள். அதை உங்களுக்கு விளக்குவதற்கு இப்பொழுது நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். நம்முடைய முன்னோர்கள் மொத்தம் 27 நட்சத்திரத்தை நமக்கு வகுத்தளித்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த 27 நட்சத்திரங்களிலே 18 நட்சத்திரங்கள் முழுமையான நட்சத்திரங்கள், ராசிகளிலே இடம்பெறக்கூடிய 18 நட்சத்திரங்கள் முழுமையான நட்சத்திரங்கள். அதே நேரத்திலே ராசிகளிலே இடம்பெறக்கூடிய 9 நட்சத்திரங்கள் உடைபெற்ற நட்சத்திரங்கள். இந்த 18 நட்சத்திரங்கள் எந்த கிரகத்திற்கு உரிய நட்சத்திரங்கள் என்று சொன்னால், கேது என்று சொல்லக்கூடிய கிரகத்திற்கும், சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகத்திற்கும், சந்திரன் என்று சொல்லக்கூடிய கிரகத்திற்கும், ராகு என்று சொல்லக்கூடிய கிரகத்திற்கும், சனி என்று சொல்லக்கூடிய கிரகத்திற்கும், புதன் என்று சொல்லக்கூடிய கிரகத்திற்கும் உரிய நட்சத்திரங்களான 18 நட்சத்திரங்கள் முழுமை பெற்ற நட்சத்திரங்கள். இப்பொழுது கேதுவிற்குரிய 3 நட்சத்திரங்களை சொல்கிறேன், கேளுங்கள். கேதுவிற்குரிய நட்சத்திரங்கள் அஸ்வினி, மகம், மூலம். இந்த 3ம் கேதுவிற்குரிய நட்சத்திரங்கள். சுக்கிரனுக்குரிய நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம். இந்த 3ம் சுக்கிரனுக்குரிய நட்சத்திரங்கள். ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். இந்த 3ம் சந்திரனுக்குரிய நட்சத்திரங்கள். அதே நேரத்திலே திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 3 நட்சத்திரங்களும் ராகுவிற்கு உரிய நட்சத்திரங்கள். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் சனிக்கு உரிய நட்சத்திரங்கள். ஆதில்யம், கேட்டை, ரேவதி என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் புதனுக்கு உரிய நட்சத்திரங்கள். இப்பொழுது 6 கிரகங்களையும் 6 கிரகங்களுக்கு உரிய 18 நட்சத்திரங்களையும் கூறினேன். இந்த 18 நட்சத்திரங்களும் ராசிகளில் முழுமையான நட்சத்திரங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே உடைபெற்ற நட்சத்திரங்களுக்கு உரிய கிரகங்களை சொல்கிறேன், கேளுங்கள். உடைபெற்ற நட்சத்திரங்களுக்கு உரிய கிரகங்களாக நாம் 3 கிரகங்களை குறிப்பிடுகின்றேன். சூரியன், செவ்வாய், குரு. இந்த 3 கிரகங்களுக்கு உரிய நட்சத்திரங்களும் உடைபெற்ற நட்சத்திரங்களாகும். சூரியனுக்கு உரிய நட்சத்திரங்கள் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். செவ்வாய்க்கு உரிய நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். அதே நேரத்தில் குருவிற்கு உரிய நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. இங்கு சொல்லப்பட்ட இந்த 9 நட்சத்திரங்களும் உடைபெற்ற நட்சத்திரங்களாகும். இவை ராசியில் இடம்பெறுவதை அமைப்பை கொண்டு முழு நட்சத்திரங்கள் எனவும் உடைபெற்ற நட்சத்திரங்கள் எனவும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ராசி வாரியாக அதனை சொல்கிறேன், சற்று கூர்ந்து கவனிக்கும்படி அன்போடு வேண்டுகின்றேன். முதலிலே மேஷத்திலே இடம்பெறக்கூடிய நட்சத்திரங்கள். ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் 4 பாதங்களை கொண்டவை என்பதை முன்னால் நினைவுபடுத்தி இருக்கிறேன். இங்கே அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும், பரணி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும், கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய 1 பாதமும் மேஷராசியிலே இடம்பெறும். இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் என்பது முழு நட்சத்திரமாகும். பரணி என்று சொல்லக்கூடியது முழு நட்சத்திரமாகும். ஆனால் கிருத்திகை 1ஆம் பாதம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமானது உடைபெற்ற நட்சத்திரமாகும். அதே போல
இப்போ ரிஷபத்தில் கிருத்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அதே நேரத்தில் ரோகிணி நட்சத்திரம், அதே நேரத்தில் மிருகசீரிஷம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். இங்கு சொல்லப்பட்ட ரிஷபத்திற்கு சொல்லப்பட்ட இந்த நட்சத்திரங்களிலே சூரியனுடைய நட்சத்திரங்கள் 1ஆம் பாதம், கிருத்திகை 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் உறைபட்ட நட்சத்திரங்கள். ரோகிணியானது முழுமையான நட்சத்திரங்கள். மிருகசீரிஷமானது உடைபெற்ற நட்சத்திரமாகும். அதே போல மிதுனத்திலே உடைபெற்ற நட்சத்திரமான மிருகசீரிஷம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இடம்பெறும். அதே நேரத்திலே முழு நட்சத்திரமான திருவாதிரையினுடைய நட்சத்திரமாக 4 பாதங்களும், அதே நேரத்திலே குருவினுடைய நட்சத்திரமான புனர்பூசம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், இந்த குருவினுடைய நட்சத்திரம் உடைபெற்ற நட்சத்திரம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்து வரக்கூடிய கடகராசியில் இடம்பெறக்கூடிய நட்சத்திரங்கள் உடைபெற்ற நட்சத்திரமான குருவினுடைய நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதம், அதே நேரத்தில் முழுமை பெற்ற நட்சத்திரமான சனியினுடைய நட்சத்திரமான பூசத்தினுடைய 4 பாதங்களும், அதே நேரத்தில் புதனுடைய நட்சத்திரமான ஆயிலினுடைய நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும் உங்களுக்கு கடகராசியிலே இடம்பெறும். இதை போல அடுத்து வரக்கூடிய நாளில் பிற நட்சத்திரங்களை பற்றி விரிவாக கூறுகிறேன் என்று சொல்லி இந்த நிகழ்வை இத்தோடு நிறைவு செய்து கொள்கின்றேன். வணக்கம், நன்றி.